أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله أولئك يرجون رحمة الله والله غفور رحيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி இறுதி ஆண்டு என்ற தலைப்பின் கீழாக இதுவரை ஒரு சில செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இந்த நேரத்தில் பதற்றமான ஒரு சூழலை உலகம் சந்தித்து கொண்டிருப்பதை நீங்கள் அத்தனை நபர்களும் அறிந்ததுதான். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய இந்த போர் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை மிடில் ஈஸ்டுகளிலே ஏந்தியிருப்பதை நீங்கள் கண்டு இருக்கலாம். இப்போ இந்த இடத்தில் நமக்கான விஷயம், உலகம் அமைதியின் பக்கம் திரும்ப வேண்டும். இதில் அல்லாஹு தாலா எதை நாடி இருக்கின்றானோ அதை அவன் அவனுடைய விருப்பப்படி செய்கின்றான். இதை பற்றி கணக்கிடக்கூடிய அறிஞர்கள் ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். நாளை மறுநாள் நாளைய தினம் இந்த போர் எதுவாக இருக்கும், எப்படி நடக்கும், இது எதன் பக்கம் கொண்டு போகும், இது மூன்றாவது உலகப் போராக மாறுமா, இது மல்ஹமாவாக இருக்குமா என்ற எல்லா மறைமுகமான விஷயத்தையும் ரப்புல் ஆலமீன் நன்கு அறிந்தவன். இந்த இடத்தில் இந்த நேரத்தில் நாம் தெளிவாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவெனில், நேற்றைய தினம் கூட பயானுக்கு இடையில் நாம் இதை பற்றி சுருக்கமாக சில விஷயத்தை பேசியிருந்தோம். இப்போ இந்த நேரத்தில் இன்னும் கம்பு சுத்துபவர்கள் வரவில்லையே, இடையில் ஒரு உருட்டை உருட்டக்கூடியவர்கள் வரவில்லையே என்று எதிர்பார்த்த நேரத்தில் நேற்று இரவிலிருந்து அவர்கள் வர துவங்கிவிட்டார்கள். அவர்களுடைய பிரச்சனையெல்லாம் ஒற்றுமையோ அல்லது நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையோ அல்லது உலகத்தினுடைய சர்வதேச பிரச்சனையோ இல்லை. எப்போதெல்லாம் முஸ்லிம்கள் ஈரானை தூக்கி பிடித்து பேசுவார்களோ, ஈரானுடைய முஸ்லிம்களை சகோதரர்களாக நினைத்து அவர்களுடைய வெற்றியை இவர்கள் கொண்டாடுவார்களோ, அப்போதெல்லாம் இந்த இடையில் உருட்டுபவர்கள், கம்பு சுத்துபவர்கள் வருவார்கள். ஈரானியர்கள் யார் தெரியுமா, ஷியாக்கள் யார் தெரியுமா, ஷியாக்கள் எவ்வளவு கொடூரமானவர்கள் தெரியுமா, அவர்களுடைய கொள்கை என்ன தெரியுமா, அவர்கள் சஹாபாக்களை திட்டுபவர்கள் தெரியுமா, அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திட்டுபவர்கள் தெரியுமா அப்படின்னு வந்துருவாங்க வரிசையா. இவர்களுக்கு வேறு ஏதாவது வேலை இருக்குதா, வேற ஏதாவது விஷயம் இருக்கானா? இல்லை. எப்போதெல்லாம் உலகத்தினுடைய முஸ்லிம்கள் ஈரானியர்களை கொண்டாடுவார்களோ அப்போ மட்டும் இவங்க வருவாங்க. வரக்கூடியவர்கள் இந்த செய்தியை மாத்திரம் எடுத்து வருவார்கள். ஷியாக்கள் யார் தெரியுமா, அவர்களுடைய கொள்கை தெரியுமா என்று வந்து விடுவார்கள். இப்போ நாம் இந்த இடத்தில் உன்னிப்பாக சில விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக முதல் விஷயம், முதலில் ஒற்றுமை என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலையிலும் எல்லா கால சூழலிலும் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். கடைசி வரைக்கும் மதீனத்து தோழர்களில் எத்தனை கிளைகள் இருந்தார்களோ அவர்களை, ஒட்டுமொத்த கிளையினர்களையும் அவரவர்களுடைய பெயர்களை மறக்கச் செய்து அவர்களை அவர்கள் செய்த உயர்ந்த பண்பான முஹாஜிரீன் என்ற பண்பில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள் மக்கத்து தோழர்களை. இந்த பக்கம் மதீனத்து தோழர்களை அன்சாரிகள் என்ற பெயரில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அவர்கள் செய்த மிகப்பெரிய உதவிகள். இந்த இருவர்களையும் கடைசியில் முஸ்லிம் என்ற ஒற்றை வார்த்தையில் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவர்கள் எந்த கிளையைச் சேர்ந்தவர்கள், எந்த குலத்தை சேர்ந்தவர்கள் என்றே அவர்கள் மறக்கும் அளவிற்கு அவர்களுடைய ஒரு பாதி காலம் முஹாஜிரீன்கள் அன்சாரிகள் என்ற நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி, அங்கிருந்து பின்பு அவ்விருவர்களையும் நீங்கள் இருவர்களில் முஸ்லிம்கள் தான் என்ற பட்டியலில் கொண்டு வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறுத்திவிட்டு சென்றார்கள். உங்களுடைய குலங்களையோ கோத்திரங்களையோ அறியாமை காலத்தினுடைய பெயர்களை கொண்டு வந்து பேசக்கூடாது என்பதை கடுமையாக நபி அவர்கள் எச்சரித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இதனுடைய மூலப்பொருள் ஒற்றுமைதான். ஒற்றுமையை கொண்டு வந்து நிலைநிறுத்தக்கூடிய பல வசனங்களை குர்ஆனில் இருந்து நம்மால் காட்ட முடியும். ஒவ்வொரு முறை ஜமாத்தை பற்றி பேசும் போதும் நாம் ஒற்றுமை குறித்துத்தான் பேசியிருக்கின்றோம். யாரும் நமக்கு விரும்பத்தக்கவர்களும் அல்ல, யாரும் நமக்கு வெறுப்பானவர்களும் அல்ல. ஒட்டுமொத்த நபர்களும் இஸ்லாமிய சகோதரர்கள் என்ற அடிப்படையில்
ஒற்றுமையோடு இருங்கள், ஒரு ஜமாத்தாக இருங்கள், ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் இருங்கள். அது ஊர் ஜமாத்தாக இருந்தாலும், மாநில ஜமாத்தாக இருந்தாலும், உலகத்தின் ஜமாத்தாக இருந்தாலும், முடியுமான அளவிற்கு ஒரு தலைமைக்கு கீழாக வருவதற்கு என்ன மேற்கோளோ எது முயற்சியோ அதன் பக்கம் நீங்கள் செல்லுங்கள் என்பதை முன்னிறுத்தியே நம்முடைய ஒவ்வொரு பயானும், இதுவரைக்கும் விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்ட பயான்களும் சரி, பொதுப்படையாக பேசப்பட்ட பயான்களும் சரி, ஒற்றுமையை முன்னிறுத்தி தான் பேசியிருக்கிறோம் என்பதை முதலில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு இரண்டாவது விஷயம், எந்த இடத்தில் அல்லாஹு தாலா மிக தெளிவாக பேசுகின்றான் என்பதை பாருங்கள். அகீதா 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 என்ற இந்த வார்த்தையை குரானில் நீங்க எங்கேயுமே காட்ட முடியாது, எங்கேயும் காட்ட முடியாது. குரானுடைய 6666 வசனத்தில் அகீதா என்ற வார்த்தையை நீங்கள் காட்டவே முடியாது. பின்பு தௌஹீத் தௌஹீத் என்ற வார்த்தையை குரான் முழுக்க நீங்க காட்ட முடியாது, காட்டவே முடியாது. அப்புறமா அஹ்லு சுன்னா, சன்னி, ஷியா எங்கேயுமே காட்ட முடியாது. இப்போ குரானில் இல்லாத ஒரு வார்த்தையை தூக்கி வைத்துக் கொண்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு விஷயத்தில் வந்து கொண்டே இருப்பார்கள், பயங்கரமா வருவாங்க. இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னவென்றால், அல்லாஹு தாலா முதல்ல ஒரு விஷயத்தை சுருக்கமாக பேசுகின்றான், அதை விரிவும் படுத்துகின்றான். நீங்கள் யார் என்பதை முதலில் தெளிவடையுங்கள். சூரத்துன் நஜ்மில் அல்லாஹு தாலா பேசக்கூடிய வார்த்தை ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பரிசுத்தவாதிகள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் பேசுறான். உங்களை நீங்கள் பரிசுத்தவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளாதீர்கள். எவர்கள் தங்களை பரிசுத்தவாதிகள் என்று எண்ணக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்களோ இவர்கள் தான் அடுத்தவர்களை ஃபத்வா கொடுக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வருகிறார்கள். இப்ப அல்லாஹு தாலா உங்களையே பரிசுத்தவாதிகள் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லும் போது எவ்வளவு பயப்படணும், எவ்வளவு பயப்படணும் இறையச்சத்தின் மீது. நாம் யார்? அடுத்தவர்களுடைய ஸ்டாண்டை நீங்கள் தராசிடுவதற்கு முன்னால் உங்க ஸ்டாண்ட் அல்லாஹ் கிட்ட என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் யார் என்று அல்லாஹ் கிட்ட முதல்ல உங்களுக்கு தெரியுமா? உங்களின் மீது நாளை மறுமையில் அல்லாஹு தாலா என்ன தீர்ப்பை வழங்கப் போகின்றான் என்றே உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் போது நீங்கள் நேர்வழி பெற்றவரா? நீங்கள் பாதி நேர்வழி பெற்றவரா? நீங்கள் கால்வாசி நேர்வழி பெற்றவரா? நீங்கள் முக்கால்வாசி நேர்வழி பெற்றவரா? நீங்கள் 100% நேர்வழி பெற்றவரா? நீங்கள் முனாஃபிகா? நீங்கள் முஅ்தஸிலாவா? நீங்கள் ஃபிஅலியாவா? நீங்க சன்னியா? நீங்க ஷியாவா? நீங்கள் யார் என்று அல்லாஹ் நாளை மறுமை நாளையில் உங்களை பற்றி தீர்ப்பு என்ன என்றே தெரிவதற்கு முன்னால் நீங்கள் முந்திக் கொண்டு வருகிறீர்கள். இவன் ஷியா, இவன் காஃபிர், இவன் சன்னி, இவன் அஹ்லு சுன்னா, இவன் சலஃபி. யாருங்க உங்களுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? முதல்ல நீங்கள் ரப்புல் ஆலமீனிடத்தில் யார் என்று உங்களுக்கு தீர்க்கமான ஒரு தெளிவு இல்லாத போது நீங்கள் அடுத்தவர்களை பற்றி ஃபத்வா கொடுக்கக்கூடிய இடத்திற்கு வருவீர்களே ஆனால் உங்களுடைய நாலேஜ் என்ன, உங்களுடைய விஷயம் என்ன, உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன, உங்களுடைய நிலைப்பாடு தான் என்ன? உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்றே தெரிந்து கொள்வதற்கு முன்னால், மறுமை நாளுக்கு முன்னால் நீங்கள் ஃபத்வா கொடுத்துக்கிட்டு தெரியுறீங்க. இப்ப ரப்புல் ஆலமீன் சூரத்துல் பக்ரால பேசுறான், வகாலத்தில் யஹூது லைஸத்தின் நஸாரா அலா ஷை. யூதர்கள் சொன்னார்கள் நாங்கள் தான் பெஸ்ட், நஸ்ரானிகள் ஒன்றும் இல்லை. வகாலத்தின் நஸாரா லைஸத்தில் யஹூது அலா ஷை. நஸ்ரானிகள் சொன்னார்கள் நாங்கள் தான் பெஸ்ட், யூதர்கள் ஒன்றும் இல்லை. சூரத்துல் பக்ரால அல்லாஹ் தஆலா பேசுறான். இந்த ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசிக்கிறத பார்த்து பேசுபவர்களும் சிலர் பேசினார்கள், ஆமா ஆமா இவங்க தான் கரெக்ட், இல்ல இல்ல இவங்க தான் கரெக்ட். அல்லாஹு தஆலா சொல்றான், கொஞ்சம் பொறுங்கப்பா. அப்ப ஹாக்கிம் நான் எதுக்கு இருக்கிறேன்? அஹ்கமுல் ஹாக்கிமின் நான் எதுக்கு? இப்ப மாலிகி யௌமித்தீன்ற தீர்ப்பு வழங்கும் நாள் எதுக்கு? ஃபல்லாஹு யஹ்குமு பைனக்கும் யௌமல் கியாமத்தி ஃபீமா குன்தும் ஃபீஹி தக்தலிஃபூன். நீங்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறீர்களோ அதில் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். பொறுங்க, யார் பெஸ்ட், யார் வெஸ்ட், யார் வஸ்ட் என்ற எல்லாத்தையும் அவன் நாளை மறுமை நாளில் தீர்ப்பளிப்பான். நீங்க குர்ஆன் ஹதீஸை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தெரிந்த வழியில் முடியுமான அளவிற்கு முயற்சி செய்து அல்லாஹ்வை நெருங்குவதற்காக முயற்சி செய்யுங்கள். அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்க முயற்சி செய்யுங்கள். முடியுமான அளவிற்கு ஹிதாயத்தை தேடிக்கொண்டு அவனுடைய பாதையில் பயணப்படுங்கள். உங்களுடைய மௌத்து வரைக்கும், உங்களுடைய மறுமை வரைக்கும். இதுதான் உங்களுடைய வேலை. உங்கள் வேலை இவன் யாரு, இவன் யாரு, இவன் முனாஃபிக், இவன் காஃபிரு, இவன் ஃபிர்கா, இவன் ஷியா
இதுதான் உங்களுடைய வேலையா? இதுதான் உங்களுடைய சப்ஜெக்டா? சரி, இன்னொரு பயானை நான் ஒரு ஜும்மாவில் மிக தெளிவாக பேசியிருக்கின்றேன். இந்த உலகம் இரண்டை சுற்றி இருக்கின்றது. ஒன்று ஃபத்வாவுடைய உலகம், மற்றொன்று தக்வாவுடைய உலகம். எப்ப பார் இந்த ஃபத்வாவுடைய உலகத்தில் இருப்பவர்களை விட்டு நீங்கள் தூரமாக இருங்கள். முதல்ல எப்ப பார் ஃபத்வா, உட்கார்ந்த இடத்துல இருந்து ஃபத்வா, இவர் இப்படி, இவர் வழிகேடு, இவர் ஷிர்க், இவர் முனாஃபிக், இவர் முஷ்ரிக். இது ஃபத்வாவுடைய உலகம். எப்போது வரைக்கும் நீங்கள் ஃபத்வாவுடைய உலகத்தில் இருப்பீர்களோ தக்வா உங்களுக்கு தூரமாக இருக்கும். நீங்கள் எப்போ தக்வாவுடைய உலகத்துக்குள் நுழைவீர்களோ நீங்கள் உங்களுடைய நிலையை பற்றி அஞ்சுவீர்கள். தன்னிலை என்ன, நான் யார் ரப்புல் ஆலமீனிடத்தில், அடுத்தவர்களை பற்றி பேச அஞ்சுவீர்கள். அடுத்தவர்களை பற்றிய நீங்கள் முடிவு எடுப்பதற்கு பயப்படுவீர்கள். அடுத்தவர்கள் யார் என்று நீங்கள் ஃபத்வா கொடுப்பதற்கு நடுங்குவீர்கள். ஏன்னா நமக்கு அந்த அதிகாரம் இல்லை. நான் யார் என்ற ரப்பிடத்தில் என்றே என்னால் ஃபத்வா கொடுத்து கொள்ள முடியாத நிலையில் நான் இருக்கும் போது நான் யாராக இருப்பேன்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளையில் சொர்க்கம் செல்வதற்கு ஒரு முழம் மீதம் இருக்கும்போது அவன் நரகத்திற்கு செல்வான். நரகம் செல்வதற்கு ஒரு முழம் இருக்கும்போது அவன் சொர்க்கத்திற்கு செல்வான். நாம் யார் இதில்? எந்த நெஞ்செழுத்தமும் பயமும் இல்லாமல் எப்ப பார் அடுத்தவர்களின் மீது ஃபத்வா கொடுப்பதற்கென்றே ஒரு குரூப் சுற்றி கொண்டிருக்கின்றது. தயவு செய்து முதலில் இவன் சரி, இவன் சரியில்லை, இவன் சரி, இவன் சரியில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீங்கள் தயவு செய்து தூரமாக இருங்கள். நீங்கள் தூரமாக வந்து விடுங்கள். இவர்கள் தான் ஆபத்தானவர்கள், மிக மோசமானவர்கள். எப்போது பார்த்தாலும் அடுத்தவர்களை பற்றி ஃபத்வா கொடுத்து கொண்டு, அதுவும் ஃபத்வா என்பது பொதுநிலையானது. இதை சமய சந்தர்ப்பம் பார்த்து வருவார்கள் ஃபத்வா கொடுப்பதற்கு. எந்த நேரம் ஒருத்தர் இறந்து கிடக்கிறார், ஒருத்தர் மௌத்தாகி இருக்கிறார், இஸ்லாமிய அடிப்படையில் முதலில் மௌத்தானவரை பற்றி நீங்கள் பேசவே கூடாது என்று ஹதீஸ் சொல்லுது. இப்ப இந்த ஹதீஸ் எல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஒருத்தர் மௌத்தாயிட்டார், பேசினால் அவருடைய நல்லதை பேசுங்கள், அவருடைய கெட்டதை பற்றி எடுக்காதீர்கள். மௌத்தாகி கிடக்கிறார், அவரை மௌத்தாக்கியவன், அவரை ஷஹீதாக்கியவன், அவரை கொலைக்கு ஆளாக்கியவன், அவன் மிகப்பெரிய ஒரு கொடூரன் என்பது உலகத்துக்கே தெரியும். இந்த நேரத்தில் கொள்கை அரிப்பு என்ற பெயரில் வருவார்கள். இவருடைய கொள்கை என்ன தெரியுமா? இவர் எவ்வளவு பெரிய இது தெரியுமா? இவர்களுடைய ஈரான்ல என்ன பண்றாங்க தெரியுமா? உங்ககிட்ட கேட்டாங்களா யாராவது? இது தெரியாம தான் மக்கள் கொண்டாடுறாங்களா? அந்த அளவுக்கெல்லாம் யாரும் முட்டாள் இல்லை, எல்லாம் தெளிவோடு தான் இருக்கிறார்கள். ஈரானியர்கள் யார், ஈரானை வழிநடத்துபவர்கள் யார், ஜெய்தியாக்கள் யார், இஸ்ராசனா 12 இமாம்களை பின்பற்றுபவர்கள் யார், ராஃபிலாக்கள் யார் என்ற எல்லாவற்றையும் தெரிந்த பின்புதான் மக்கள் தெளிவோடு இருக்கிறார்கள். நீங்க மக்கள் கிட்ட வந்து ஷியா ஷியான்னு சொல்லி ஒற்றை பெயரை வச்சுலாம் மக்களை அவ்வளோ லேசாலாம் ஏமாத்திர முடியாது. அப்படி ஏமாத்தவும் விட்டுற மாட்டோம். தயவு செய்து முதலில் இறந்தவர்களை பற்றி பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். இது ஹதீஸ்ல தடை இல்லையா? இறந்தவரை பற்றி பேசக்கூடாது என்ற தடை இருக்கா இல்லையா? பொதுப்படையான தடை. பின்பு இறந்தவரை பற்றி பேசினால் நீங்கள் பாவதாரிகள் இல்லையா? இறந்தவரை பற்றி நல்ல மாதிரி பேசியவர் நன்மையை அடைவார். இறந்தவரை பற்றி இவருடைய கொள்கை தெரியுமா, இவர் ஒரு ஷியா, இவர் ஒரு தவறானவர், தவறான கொள்கை, இதில் சில பதிவுகள் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் நரகத்திற்கு செல்லுவான், கொல்லிக்கட்டு. நீங்க யாருங்க? முதல்ல நீங்க சொர்க்கவாசியா? நீங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுட்டீங்களா? அல்லாஹ் உங்களுக்கு வகை அறிவித்தானா நீங்கள் இருப்பதுதான் சரியான பாதை என்று? யார் நீங்கள்? நீங்கள் ஃபத்வா கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். இவர் நரகத்திற்கு செல்லுவார், இவர் நரகத்தினுடைய கொல்லிக்கட்டைக்கு செல்வார், இவர் நரகத்தினுடைய விறகாக மாறிவிட்டார். சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹி மின் தாலிக். எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும், எவ்வளவு பெரிய நிலை இது இருக்கணும். இது மனிதர்களுக்கு மாத்திரமில்லை. நான் சுருக்கமா ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரிய வைக்கின்றேன். உஹது போர் நடந்தது. உஹது போர், ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போ குஃப்ர்ல இருக்கிறாங்க, முஷ்ரிக்கோட இருக்கிறாங்க. ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்வதற்காக நெருங்கி விட்டது. கொல்வதற்காக நெருங்கி அவர்களுடைய முயற்சியில் ஒரு பகுதியை அவர்கள் கையில் எடுத்தும் விட்டார்கள். நபி அவர்கள் குதிரையில் இருந்து கீழே விழுந்தார்கள். நபி அவர்களுக்கு காயம் ஏற்பட்டது. நபி அவர்களுடைய தலையில் அணிந்திருந்த அந்த இரும்பு கவசமே கீழே விழுந்ததில் நபி அவர்களுடைய இந்த பகுதியை காயப்படுத்தியது, குத்தி கொண்டது. இதை பிச்சு எடுப்பதற்காக பல்லால் கடித்த நபித்தோழருடைய பல் கழன்று வந்தது.
நபி அவர்களுடைய முகத்தில் ரத்தத்தின் காயம் ஏற்பட்டது. இவ்வளவும் ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு சமூகத்தின் நபி ஆகிய முஹம்மதினுடைய முகத்தில் காயத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஹிதாயத்தை தருவான் என்று சாபமிட்டார்கள். வா வா வா, அல்லாஹு தஆலா ஸ்பாட்ல ஆயத்தை இறக்குனா, லைஸ லக மினல் அம்ரி ஷை. சூரா ஆல் இம்ரானுடைய ஆயத்தை எடுத்து பாருங்க. லைஸ லக மினல் அம்ரி மின் ஷை. இந்த அதிகாரம் நபியே உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு யார் கொடுத்தது? இந்த கூட்டம் ஹிதாயத்தை அல்லாஹு தஆலா எப்படி தருவான் அப்படின்றத நீங்க எப்படி சொல்லுவீங்க? யார் உங்களுக்கு இந்த ஃபத்வா கொடுக்க உரிமை கொடுத்தது? ஏன் அந்த சமூகத்தில் தளபதியாக வந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை வழங்கினான். இந்த சமூகத்திற்கு எப்படி ஹிதாயத்து கிடைக்கும் என்று சொல்லிய அதே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவால் சைஃபும் மின் சுயூஃபில்லாஹ் ஹாலித் என்று அல்லாஹ் சொல்ல வைத்தான். ஹாலித் அல்லாஹ்வினுடைய வாளில் ஒரு வாள் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வைத்தானா இல்லையா? நபி அவர்களுக்கே இந்த ஹிதாயத்துடைய விஷயத்தில் அல்லாஹ் உரிமையை தரல. அந்த அதிகாரம் அல்லாஹுக்கு சொந்தமானது. அந்த அதிகாரம் அல்லாஹுடைய உரிமையில் கட்டுப்பட்டது. இவர் நேர்வழி பெற்றவர், இவர் நேர்வழி பெறல, இவர் சரியானவர், இவர் சரியானவர் இல்ல. நீங்கள் எப்படிங்க அடுத்தவர்களை தீர்மானிக்கிறீங்க? எவ்வளவு பெரிய இவர்கள் யார்? முதல்ல எப்பவுமே இது போன்று எப்பெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் வந்துருவாங்க இவங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இங்கு கொள்கையை கவனித்து ஆதரிக்கிறார்களா உலக மக்கள்? இல்ல ஒட்டுமொத்தமான இஸ்லாமியர்களுடைய எதிரி அடி வாங்கிட்டான் அப்படின்றதுக்காக ஆதரிக்கிறாங்களா? இவ்வளவு கூடவா உங்களுக்கு புரியல? யாராவது இங்க ஈரானியர்களுடைய கொள்கை எடுத்து வச்சு பேசுறாங்களா? அது சப்ஜெக்ட் வேற, அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது, அது வேற, அந்த சப்ஜெக்ட் தனி. ஈரானியர்கள் அலி ஹுமைனி ரஹிமஹுல்லா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய சப்ஜெக்டுகள், அவர் என்ன கொள்கை என்ன இது, அதை ஆதரித்து இங்க யாராவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்களா? ஆனால் அவர் யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் கடைசி வரைக்கும் எதிர்த்து நின்ற அஞ்சானஞ்சன் சிங்கம் என்று ஆதரிக்கிறார்களா? எதை ஆதரிக்கிறார்கள் அப்படின்றது கூட தெரியாமலாடா நீங்க வரீங்க? சப்ஜெக்ட் என்ன இங்க? என்ன சப்ஜெக்ட் இங்க? கொள்கை யாராவது ஆதரிச்சு பேசுறாங்களா? உடனே கொள்கை என்ன தெரியுமா? அவர் யார் தெரியுமா? அவர் ஷியா தெரியுமா? அவர்கள் சஹாபாக்களை திட்டுபவர்கள் தெரியுமா? இங்க சப்ஜெக்ட் என்ன? யூதர்கள் கிறிஸ்துவர்கள் ஒரு இஸ்லாமிய நாடு. நீங்க கடைசி வரைக்கும் இதை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஷியா, சன்னி, தௌஹீத் ஜமாத்து, இந்த ஜமாத்து அந்த ஜமாத்துன்னு சொல்லி உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அவன் ஒட்டுமொத்த நபர்களையும் முஸ்லிமன் மட்டும் தான் பார்க்கிறான், அவ்வளவுதான். ஒவ்வொரு இஸ்லாமிய நாடுகளாக குறிவைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆப்கான் 2001 அழித்தான். பின்பு அப்படியே ஈராக், அங்கிருந்து பலஸ்தீன், இப்ப அப்படியே அங்கிருந்து ஈரான். ஒட்டுமொத்த முஸ்லிம் நாடுகளை குறிவைத்துக் கொண்டிருக்கிறான் கூடவா உங்களுக்கு தெரியல? இப்ப ஆப்கான் அடிக்கும் போது அப்ப என்ன பேசுனீங்க? ஈராக் அடிக்கும் போது அப்ப என்ன பேசுனீங்க? சரி, பலஸ்தீன்ல கொல்லப்பட்டது யார்? அவங்களும் ஷியாக்களா? இப்போ ஈரானு ஷியா, பலஸ்தீன்ல கொல்லப்பட்டார்களே அப்பாவி முஸ்லிம் பெண்கள், அப்பாவி குழந்தைகள், மருத்துவமனைகளின் மீதும் அநாதை இல்லங்களின் மீதும் யத்தீம் கானாக்களின் மீதும் கொஞ்சம் கூட நெஞ்சில் ஒரு இரக்கம் இல்லாமல் இறுக்கமான நெஞ்சங்களோடு இதன் மீதும் குண்டு மழையை பொழிந்து உலகமே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. பெண்களின் மீதும் குழந்தைகளின் மீதும், ஏற்கனவே குண்டுகளால் காயப்பட்ட குழந்தைகளின் மீது அடுத்தடுத்த குண்டுகள் வந்து விழுந்து ஏன் சாகிறோம், ஏன் ஷஹீதாகிறோம் என்றே தெரியாமல் இறந்து போனார்களே குழந்தைகள். அப்பெல்லாம் உங்க ஃபத்வாவை எங்க எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டு இருந்தீங்க? சரி, ஃபத்வா கொடுக்குறீங்க, உங்களுடைய ஃபத்வா என்னங்க ஈரானுக்கு மட்டும் தானா? ஏன் சவுதியை பார்த்து கொடுக்க மாட்டீங்களா? ஏன் துபாயை பார்த்து ஃபத்வா கொடுக்க மாட்டீங்களா? சரி, ஈரான் வழிகேடு, ஈரான் அப்படி, ஈரான் இப்படி வச்சிருக்கிறீங்க ஒரு பட்டியல். இவங்க இது எப்படி தெரியுமா? பார் வச்சு நடத்துறானே சவுதி, யாருங்க ஃபத்வா கொடுங்களங்க. அதுக்கும் சேர்த்து விபச்சார விடுதி வச்சுக்கிட்டு நடத்துறானே துபாய், அவனுக்கும் சேர்த்து ஃபத்வா கொடுங்களங்க. அரபு கண்ட்ரிகள் எல்லாம் அப்படியே சூஃபிசமா, அப்படி எதுவும் மின்னிக் கொண்டு இருக்கிறார்களே ஆடம்பரத்துல. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன உலக அழகி போட்டியில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமா பதித்த சவுதியினுடைய கொடியை அரை நிர்வாண பெண் தன்னுடைய மேற்போர்வையாக போத்திக் கொண்டு வந்தாள். பாத்தீங்களா இல்லையா செய்தியில?
லைவ் வீடியோவாக காண்பிக்கப்பட்டதா இல்லையா? ஃபத்வா என்னங்க? உங்களுடைய ஃபத்வா என்னங்க? சவுதிக்கு ஃபத்வா இல்ல, துபாய்க்கு ஃபத்வா இல்ல, கல்ஃப் கண்ட்ரிகளுக்கு ஃபத்வா இல்ல. உங்களுடைய ஃபத்வா எல்லாம் ஈராக்கு ஈரானுக்கு மட்டும். ஏங்க இந்த மாதிரி ஃபத்வா கொடுத்தா எல்லாருக்கும் கொடுங்க, எல்லோருக்கும் ஃபத்வாவை கொடுங்கள். சரி, அங்கதான் ஃபத்வா கொடுக்கல, நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல நம்ம பகுதியில நீங்கள் சன்னி 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 முஸ்லிம் அஹ்லு சுன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களே, தாடிய சரைச்சிட்டு தொழுகையே இல்லாம ஆடம்பரத்துல விபச்சாரத்துல மது அருந்தி கொண்டு கஞ்சா அடித்து கொண்டு சுற்றி கொண்டு திரிகிறார்களே, இவர்கள் யார்? ஃபத்வா கொடுங்களே. என்ன செஞ்சாலும் அக்கீதால வந்துருவாங்களா? ஃபத்வா கொடுங்களே இவங்களுக்கெல்லாம். இப்போ உங்களுடைய ஃபத்வா எங்க இருக்கு அப்படின்னா ஈரானுக்கு மட்டும் இருக்கு. உங்களுடைய ஃபத்வா ஈராக்குக்கு மட்டும் இருக்கு. என்னங்க உங்களுடைய ஃபத்வா? என்னங்க சார் உங்க சட்டம் அப்படின்ற மாதிரி உங்களுடைய ஃபத்வா ஒருதலை பட்சமாக ஒரு சமூகத்துக்கு மட்டும் தானா? ஏன் அடுத்தவர்களுக்கெல்லாம் ஃபத்வா இல்லையா? இப்போ முற்கால அறிஞர்களும் இற்கால அறிஞர்களும் ஃபத்வாவை எச்சரிக்கைக்காக பயன்படுத்தி இருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுவதை தடுத்தார்கள், பிறர்களை பற்றிய குறை பேசுவதை தடுத்தார்கள். ஆனால் திடீரென்று ஒருவர் வரும்போது இவருடைய சமூகத்தில் கெட்டவர் என்று சொன்னார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில். ஏன் சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? எச்சரிக்கை செய்தார்கள். நபி அவர்களுக்கு எந்த தேவையும் இல்லை இவரை பற்றி இவர் கெட்டவர் என்று சொல்வதற்காக, இவர் மோசடிக்காரர் என்று சொல்லுவதற்காக எந்த தேவையும் நபி அவர்களுக்கு இல்லை. சொன்னதினுடைய நோக்கமும் காரணமும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக சொன்னார்கள். அதே போன்று சிலர் வரும்போது இவருடைய சமூகத்தில் நல்லவர் என்று புகழாகாரமும் சூட்டினார்கள். இவருடைய சமூகத்தில் இவர் மிகவும் நல்லவர், கண்ணியமானவர் என்றும் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் தான் அந்த கால அறிஞர்களும் இந்த கால நல்ல அறிஞர்களும் ஃபத்வாவை வைத்திருக்கிறார்கள். இது எச்சரிக்கைக்காக. அந்த ஃபத்வா என்னன்றதை நான் சொல்றேன். நீங்க யார ஷியா ஒட்டுமொத்த ஒற்றை வார்த்தையில் வழிகேடர்கள் காஃபிர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எப்படி நீங்க அஹ்லு சுன்னான்னு சொல்லிக்கிட்டாலும் அஹ்லு சுன்னாக்குள்ளார பலதரப்பட்ட பிரிவுகள் இருக்கின்றதோ, பரேலவி தன் அஹ்லு சுன்னான் தான் சொல்றாரு, தேவ்பந்தி தன்னை அஹ்லு சுன்னான் தான் சொல்றாரு, அஹ்லே ஹதீஸ் தன்னை அஹ்லு சுன்னான் தான் சொல்றாரு, அஹ்லே தஷய்யு தன்னை அஹ்லே சுன்னான் தான் சொல்றாரு. நீங்கள் வெறுக்கின்ற தர்கா வழிபாடு அஹ்லு சுன்னான் தான் சொல்றாங்க. தர்கா வழிபாட்டில் இருக்கக்கூடிய நிறங்கள், கருப்பு நிறத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் சர்வரிகள் தன்னை அஹ்லு சுன்னான் சொல்றாங்க. பச்சை நிறத்தை ஆதரிக்கக்கூடிய காதிரியாக்கள் தன்னை அஹ்லு சுன்னான் சொல்றாங்க. அந்த ஆரஞ்சு நிறம் காவி நிறத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் சிஷ்டியாக்கள் தன்னை அஹ்லு சுன்னா என்று சொல்கிறார்கள். யாரை நீங்க யாருக்கிட்டையாவது ஃபத்வாவை கொடுத்தீங்க, எல்லாம் அஹ்லு சுன்னா, எல்லாம் உங்க கூட. இதே மாதிரி ஷியா அப்படின்னு சொல்லி நீங்க பிரிக்கிறீங்க, நான் பிரிக்கல. நம்மை பொறுத்த மட்டிலும் ஷியாவும் இல்லை, சன்னியும் இல்லை, அஹ்லு சுன்னாவும் இல்லை, முஸ்லிம், அவ்வளவுதான். ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் மின் கபுலு வஃபீ ஹாதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் இருந்து அல்லாஹு தஆலா உங்களுக்கு பெயரிட்டான் முஸ்லிம். அல்லாஹு தஆலா நமக்கு சூட்டிய முஸ்லிம் என்ற பெயரை தாண்டி வேறு ஒரு பெயரை என்னால் சூட்டிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் சூட்டிய பெயர் அவ்வளவுதான், முஸ்லிம். யார் கலிமா சொல்லி தொழுகை நடத்தி கொண்டு இருக்கிறார்களோ முஸ்லிம், அவ்வளவுதான். அல்லாஹ் சூட்டிய பெயர். கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், சஹாபாக்களுக்கு மத்தியில் இல்லையா கருத்து வேறுபாடு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இல்லையா? ஒரு பக்கம் மனைவி, இன்னொரு பக்கம் நபி அவர்கள் மருமகனார். கருத்து வேறுபாடு இருந்தது தானே? கருத்து வேறுபாடு யாருக்கு இல்ல? கருத்து வேறுபாடு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இல்லையா கருத்து வேறுபாடு? இருந்தது தானே. கருத்து வேறுபாடை கருத்து வேறுபாடா பாருங்க. இவங்க எல்லாம் இவர் காஃபிர்னு சொன்னாங்களா? எடுத்து காட்டுங்க பாப்போம். சஹாபாக்களுக்கு மத்தியில் வாளை ஏந்தி கொண்டு போர் தொடுத்தார்கள். போர் நடந்தது. ஜமல் யுத்தம், சிஃபின் யுத்தம், நஹரான் யுத்தம். வாளை ஏந்தி கொண்டார்கள். ஆனா யாரும் யாரை பார்த்தோம் காஃபிர்னு சொல்லலையே, யாரை பார்த்தோம் முஷ்ரிக்கு முனாஃபிக்குன்னு சொல்லலையே. கருத்து வேறுபாடை கருத்து வேறுபாடாக அணுகினார்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த இடத்தில் எல்லோரும் தங்களை தாங்களே இருக்கக்கூடிய பிரிவுகள் அஹ்லு சுன்னா என்று சொல்லிக் கொள்வதை போன்று ஷியாக்களிலும் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டாக நான் பிரிப்பதையும் உங்களுக்கு புரிவதற்காக பிரிக்கிறேன் தவிர அஹ்லு சுன்னா ஷியா என்பதே இல்லை. கருத்து வேறுபாடு உங்களுக்கு புரிவதற்காக நான் மீண்டும் சொல்கின்றேன். ஒட்டுமொத்த உலகத்தில் வாழக்கூடிய 200 மில்லியன் முஸ்லிம்களும் முஸ்லிம்கள், அவ்வளவுதான்.
ஷியா, சன்னி, அஹ்லு சுன்னா, இவங்க அவங்க இல்லை. முஸ்லிம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை ஒட்டுமொத்த நபர்களும் ஏற்றிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாம் கொடுப்பதை போன்று குர்பானி கொடுத்து நம்முடைய கிப்லாவை முன்னோக்குபவர்கள் முஸ்லிம்கள் என்று கூறிவிட்டார்கள். முஸ்லிம், அவ்வளவுதான். இப்போ அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கருத்து வேறுபாடாக அணுகி இருக்கிறார்கள். இமாமுல் ஆலம் இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், நீங்கள் யாரை ஷியாக்கள் என்று சொல்கிறீர்களோ ஷியாக்களை பற்றிய ஃபத்வாவை நான் வைத்திருக்கிறேன். என்ன சொன்னாங்க? ஷியாக்களில் சிலர், வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஷியாக்களில் சிலர் தவறான வழியில் உள்ளனர், அவர்களை பொதுவாக காஃபிர் என்று சொல்லக்கூடாது. யாருடைய ஃபத்வா? இமாம் அபூ ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபத்வா. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபத்வா, சஹாபாக்களை திட்டக்கூடியவர்களை நான் எச்சரிக்கின்றேன், ஆனால் அவர்களை காஃபிர்கள் என்று யாரும் சொல்லக்கூடாது. இதுதான் தீர்க்கமான ஞானம், இதுதான் தீர்க்கமான அறிவு. இவங்க சொல்லலாம், இவர்கள் அறிஞர்கள், இவர்கள் தங்களை சொல்லிக் கொள்ளலாம், நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி நியாயமா பேசணும், தீர்க்கமாக பேசணும். அதே போன்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, சஹாபாக்களை திட்டுவதை தவறு என்று நான் சொல்லுவேன், ஷியாக்கள் எல்லோரையும் நான் காஃபிர் என்று சொல்ல மாட்டேன். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஃபத்வா. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் ஒரு படி மேல போய் என்ன பேசுறாங்கன்னு பாருங்க. இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, ஷியாக்களில் மிகப்பெரிய கெட்டவர்களாக இந்த அஹ்லு சுன்னாக்கள் வர்ணிப்பது ராஃபிலாக்களை. இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் ராஃபிலாக்களை எடுத்து பேசுறாங்க. என்ன பேசுறாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது பாசம் வைப்பதற்கு பேர் நீங்கள் ராஃபிலா என்று என்னை பார்த்து கூறுவீர்களானால், யாரை பார்த்து சொல்றாங்க? அஹ்லு சுன்னாவை பார்த்து இமாம் ஷாஃபி சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிப்பதை ராஃபிலாவினுடைய பண்பு என்று நீங்கள் என்னை பார்த்து சொல்வீர்களேயானால் சொல்லிக் கொள்ளுங்கள், நான் ராஃபிலாவாக இருந்து விட்டு போகிறேன். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் மிகப்பெரிய இமாம், 4 இமாம்களில் மிகப்பெரிய இமாமாக 3வது 2வது இடம் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய இமாம் ஷாஃபி சொல்றாங்க, நான் ராஃபிலாவாக இருந்து விட்டு போகின்றேன். அஹ்ல பைத்துடைய சிறப்பை பேசினால் என்னை நீங்கள் ராஃபிலா என்று கூறுவீர்களா? அதுக்காக நீங்க மறைச்சிருவீங்களா அஹ்ல பைத்தினுடைய சிறப்பை? அஹ்ல பைத்தினுடைய சிறப்பை மறைப்பதா? கண்டிக்கிறாங்க, பேசுறாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ், ஷைഖுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, எல்லோரையும் காஃபிர் என்று சொல்லிவிட முடியாது. சரி, அந்த காலத்தினுடைய இமாம்கள் நிறைய பேரை பேசுறதுல இப்போ 93, 94ல 1990 அதாவது 1904ல 1903 நினைக்கிறேன் பிறந்து 98ல வஃபாத்தானாங்களே, எல்லா ஹதீஸ்களுக்கும் இவரைத்தான் நீங்கள் கடைசியாக கொண்டு வருவீர்கள். ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹிமஹுல்லாஹ். எல்லா ஹதீஸ்களுக்கும் அல்பானி என்ன சொல்லி இருக்கிறாங்க ரஹிமஹுல்லாஹ் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்கல்ல, ஷியாக்களை பற்றி இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும், என்ன சொல்லி இருக்கிறாங்க? காஃபிர் என்று சொல்லக்கூடாது, எல்லோரையும் சொல்றாங்க. அவர்களில் சில தவறுகள் உண்டு, கருத்து வேறுபாடுகள் உண்டு, எல்லோரையும் காஃபிர் என்று சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ். இப்படி இருந்தும் நீங்க வரிஞ்சு கட்டிட்டு வரீங்களே, குறைஞ்சபட்சம் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய இமாம்கள் சொன்னதையாவது நீங்க ஃபாலோ பண்ணணுமா இல்லையாப்பா? நீங்கள் யாரை இமாமன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ, நீங்கள் எந்த இமாம்களை முன்னிலைப்படுத்துகிறீர்களோ அந்த இமாம்களையாவது நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இல்ல? சரி, சில கேள்விகளை நாமும் முன்னிலைப்படுத்துகின்றோம். ஃபத்வா கொடுப்பது யார்? ஃபத்வா இருக்குல்ல மார்க்கத்துல, ஃபத்வா கொடுப்பது யார்? ஃபத்வா கொடுப்பதற்கான தகுதி என்ன? ஃபத்வாவை யார் கொடுப்பது? உங்களுடைய தீர்க்கமான ஞானம் என்ன? ஃபத்வா கொடுப்பதில் எதை பற்றியும் தெரியாது. யாரோ ஒரு அறிஞர் பேசுவார், இவங்கெல்லாம் ஷியா, உடனே மக்கள் வந்துடுறாங்க. இவங்க ஷியான்னு சொன்னாங்களே, நீங்க அவங்களுக்காக குனூத் ஓதுறீங்களே. மக்களுடைய கேள்வி, ஃபத்வா என்ன கொடுத்திருக்கிறாங்க? நான் ஃபத்வா எடுத்து வச்சிட்டு இருக்கிறேன். ஃபத்வா என்ன அறிஞர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். அதே போன்று கருத்து வேறுபாடு என்ற ஒரு சாப்டரே மக்கள் கிட்ட மழுங்கடிக்கப்பட்டு விட்டது. இஹ்திலாஃப் என்பது 1400 ஆண்டுகளாக ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கின்றது. சஹாபாக்கள் முதல் இன்று வரை கியாமத் நாள் வரை இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இஹ்திலாஃப் என்ற கருத்து வேறுபாடு இருக்கும் வரைக்கும் இஜ்திஹாத் இருக்கும் வரைக்கும் இஹ்திலாஃப் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
இந்த இரண்டும் இஸ்லாத்தில் ஒன்றுக்கொன்று பிணைந்தது. இஜ்திஹாது செய்வதற்கான ஞானம் பெற்றவர் இஜ்திஹாது நிச்சயமாக செய்வார். இஜ்திஹாது செய்வது மற்ற அறிஞர்களோடு அது வேறுபட்டு இருக்கும். வேறுபடும் போதெல்லாம் அதில் கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு வரும்போதெல்லாம் மீண்டும் இஜ்திஹாத் செய்வார்கள். இரண்டும் ஒன்றுக்கொன்று பிணைந்தது. இது இரண்டாவது கேள்வி. மிக முக்கியமான சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகின்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு புதுசா கூட இருக்கலாம். சமீபமாக ஹதீஸ் கலையில் 6 கிதாபுகளை முன்னிலைப்படுத்தி இருக்கிறார்கள். சியாஹ் சித்தா. நான் என்ன கேட்கிறேன், யார் முன்னிலைப்படுத்தினது? அல்லாவா? நபி அவர்களா? முன்னிலைப்படுத்தினது யார்? சஹீஹுல் புகாரி ஃபர்ஸ்ட் ரேங்க், முஸ்லிம் செகண்ட் ரேங்க். ரேங்க் கொடுத்தது யாரு? மக்கள் தானே, அறிஞர்கள் தானே கொடுத்தாங்க. நபி அவர்கள் சொல்லலையே. சஹீஹுல் புகாரி ஃபர்ஸ்ட். ஒரு ஹதீஸினுடைய தரத்தை பார்க்க வேண்டுமே தவிர கிதாபை வச்சு சரி உங்களுடைய பார்வைக்கு நாம வந்துடுறோம். சியாஹ் சித்தா 6 கிதாபுகள் முன்னிலை பெற்றிருக்கின்றது. அந்த 6 கிதாபுகளுடைய முன்னிலையில் ஹதீஸ்களுடைய அறிவிப்பாளர்கள் வராங்கல்ல, அறிவிப்பாளர்கள் எத்தனை நபர்களுக்கு தெரியும்? சஹீஹுல் புகாரியில் என்னால் எடுத்து காட்ட முடியும் 350 ஹதீஸ்கள். கிட்டத்தட்ட 350 ஹதீஸ்களில் வரக்கூடிய அறிவிப்பாளர்கள் ஷியா. என்ன சொல்லுவீங்க இப்போ? ஷியாக்கள் அறிவிப்பாளர்கள் இருக்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அப்ப தெரியாம தான் போய் ஹதீஸை கலெக்ட் பண்ணிட்டாங்களா? ஷியா என்று தெரிந்தே அவர்களிடமிருந்து ஹதீஸை கலெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த காலத்துல யாருக்கிட்டப்பா வந்து உருட்டுறீங்க? ஷியா என்பவர்களோடு நமக்கு கருத்து வேறுபாடு இருக்கு. அது கருத்து வேறுபாடு, அவ்வளவுதான். ஏன் நமக்குள்ள இல்லையா கருத்து வேறுபாடு? ஒருத்தர் கையை உயர்த்துறார் குன்னத்துல, ஒருத்தர் கையை கீழே வச்சிட்டு இருக்கிறார், ஒருத்தர் விரலாசிக்கிறார், ஒருத்தர் நீட்டி வச்சிருக்க. கருத்து வேறுபாடு இல்லையா? கருத்து வேறுபாடு காலம் அவ்வளவுதான். கருத்து வேறுபாடோடு கடந்து செல்ல வேண்டிய விஷயத்தை காஃபிர், முனாஃபிக். இப்ப இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்க்கு தெரிஞ்சிருந்தா இவர் காஃபிர், இவர்கிட்ட ஹதீஸ் எடுத்திருக்க கூடாதுன்னு எடுத்திருக்க மாட்டாங்களே. ஏன் எடுத்தார்கள்? ஏன் எடுத்திருக்கிறாங்க? ஹதீஸ் கிட்டத்தட்ட சஹீஹுல் புகாரில 350 ஹதீஸ்களை என்னால் காட்ட முடியும் அறிவிப்பாளர்கள் ஷியாக்கள் என்று. இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் எடுத்திருக்கிறாங்க. இன்னும் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லவா? முர்ஜிஆக்களிடம் இருந்து ஹதீஸ்கள் எடுத்திருக்கிறாங்க. எடுத்து வரலாறு எடுத்து பாருங்க. யார் முர்ஜிஆக்கள்? முர்ஜிஆக்களிடம் இருந்து ஹதீஸ்களை எடுத்திருக்கிறார்கள். என்னால் எடுத்து காட்ட முடியும் உங்க முர்ஜிஆ கொள்கையை சேர்ந்தவர்கள் என்று. அப்போ எவ்வளவு அழகான நாலேஜோடு அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள். கருத்து வேறுபாடு என்பது கருத்து வேறுபாடோடு உடன்பட்டது. அவ்வளவுதான் விஷயம். இதுல சப்ஜெக்ட் என்னங்க? சப்ஜெக்ட் என்ன? கருத்து வேறுபாடை கருத்து வேறுபாடோடு அளப்பதுதான் சரியான தீர்வாக இருக்குமே தவிர இது காஃபிர், முனாஃபிக், ஷியா என்று அளப்பதல்ல. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த விஷயத்தில் மிக தெளிவாக நாம் புரிந்திருக்க வேண்டும். இப்போ குர்ஆனுடைய வரிசையோடு நாம் நினைவிற்கு வருகின்றோம். நாம மனிதநேயத்தோடு பேசினா நீங்க கொள்கையோடு வரீங்க. அதான பாயிண்ட். நாம பேசுறோம் மனிதநேயத்தோட. ஈரானுக்கு ஏன் சப்போர்ட் பண்றோம்? ஈரானை ஏன் ஆதரிக்கிறோம்? ஈரான் முஸ்லிம்களுடைய கொடுமையான கடுமையான பயங்கரவாதியை எதிர்த்து சண்டையிடும் போது உண்மையான நியாயமான ஒரு நடுநிலையான முஸ்லிம் யாரின் பக்கம் நிற்பார்? யாரின் பக்கம் நிற்பார்? ஈரானின் பக்கம் நிற்கிறார். நாளைக்கு ஈரானுடைய இடத்துல சுருக்கமாக ரஷ்யா அமெரிக்காவை அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரஷ்யா அடிக்கிறத பார்த்து முஸ்லிம்கள் சந்தோஷப்பட மாட்டாங்களா? சந்தோஷப்படுவாங்களா? பட மாட்டாங்களா? சந்தோஷப்படுவாங்க. சைனா நாளைக்கு இஸ்ரேல் அடிக்கிறான் வச்சுக்குங்க. சந்தோஷப்படுவாங்களா? மாட்டாங்களா? சைனா அதிபர் கிங்கு சிங்கம் இஸ்ரேல் அடிச்சுட்டாரு சொல்லுவாங்களா? மாட்டாங்களா? எல்லோரும் சொல்வார்கள். இப்ப உடனே சைனாக்காரர்கள் இவர்கள் ஆதரித்து விட்டார்கள், இவங்களும் சைனா ஆயிட்டாங்க, இவர்களும் புத்திஸ்ட் ஆயிட்டாங்க, ஃபத்வா கொடுத்துருவீங்களா? ஃபத்வா இப்படி கொடுத்துருவீங்களா? சரி, ரஷ்யாவினுடையவர்கள் கொடுத்துட்டாங்க, இவங்க எல்லாரும் நாத்திகர்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஃபத்வா கொடுத்துருவீங்களா? இப்ப ஈரானுடைய விஷயத்துல மட்டும் என்னங்க ஃபத்வா? ஈரானியர்கள் ஆதரிச்சுட்டா இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஷியா ஆயிட்டாங்களா? உங்களுடைய ஃபத்வா தான் என்ன? என்ன சொல்ல வரீங்க? உங்களுடைய கொள்கை என்ன? முதல்ல டவுட் இப்ப உங்க மேலதான் இருக்கு. இப்ப என்னதான் நீங்க எந்த அடிப்படையில இருக்கிறீங்க? இப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இறக்கிய ஆயத்தை குர்ஆனில் இருந்து நான் எடுத்து வைக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் நபியாக மக்கத்து முஹாஜிரீன்கள் மக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ரோமுக்கும் பாரசீகத்துக்கும் போர் நடக்குது. அல்லாஹ் கவனி, ரோமுக்கும்
பாரசீகத்துக்கும் போர் நடக்குது. பாரசீகம் இன்று இருக்கக்கூடிய ஈரான். இன்னைக்கு முஸ்லிம்களா இருக்கிறாங்க சகோதரர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். அன்னைக்கு நெருப்பு வணங்கிகளாக இருந்தார்கள் மஜூசிகள். மஜூசிகளாக ஈரானியர்கள் பாரசீகமாக இருந்தது. இந்த பக்கம் ரோம். ரோம் யாரு? கத்தோலிக்கர்கள், இட்டாலியன்ஸ், கிறிஸ்தவர்களாக இருந்தார்கள். இவங்க ரெண்டு பேருக்குமே போர் நடக்குது. இந்த போர்ல பாரசீகம் ரோமை வெற்றி கொண்டது. ரோம் தோத்து போச்சு. ரோம் கடுமையான அடி. பாரசீகம் ஜெயிச்சிருச்சு. இப்படி ஜெயிச்சதுமே மக்கால இருக்கக்கூடிய குறைஷிகள் கொண்டாடினாங்க. எங்கால் ஜெயிச்சிட்டாரு. உண்மையில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இங்க இருக்கிறவங்க லாத்து மனாத்து உஸ்ஸாவை வணங்கிட்டு இருக்கிறவங்க, அங்க இருக்கிறவங்க நெருப்ப வணங்கிட்டு இருக்கிறவங்க. இருந்தாலும் சிலை வணக்கத்துல கொஞ்சம் ரெண்டு பேருக்கு ஒத்து போறதுனால இவங்க அவங்கள ஓகேன்ட்டாங்க. இந்த பக்கம் முஸ்லிம்கள் முஃமின்கள் கவலைப்பட்டாங்க. ஏன்? கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தங்களுடைய கொள்கையோடு ஒத்து போறாங்க. என்ன கொள்கை? முஸ்லிம்களும் மறுமையை ஆதரிக்கிறார்கள், கிறிஸ்தவர்களும் மறுமையை ஆதரவு வைத்திருக்கிறார்கள். இவ்வளவுதான். இதுதான் ஒற்றுமை. கிறிஸ்தவர்களும் சொல்றாங்க மறுமை இருக்கு, பரலோகம் இருக்கு, பரலோக ராஜ்யம் இருக்கு, பிதா நம்மளை தண்டிப்பான், பிதா நமக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொல்லிட்டு அவர்களும் இன்று வரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதே கான்செப்ட் முஸ்லிமுடைய கான்செப்ட். மறுமை என்று இருக்கின்றது, அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறான், விசாரணை என்று உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு. இப்போ முஸ்லிம்கள் முஃமின்கள் கவலை கொண்டார்கள். அல்லாஹு தஆலா இந்த கவலையை ஆதரித்து அல்லாஹு தஆலா இந்த கவலையை ஆதரித்து சூரா ரூம் என்ற பெயரில், ரோமாபுரி என்ற பெயரில் சூறாவே இருக்கின்றது. 30வது சூரா எடுத்து பாருங்க. அலிஃப் லாம் மீம் ஒலிபத்திர் ரூம் ஃபி அத்னல் அர்த். அல்லாஹ் தஆலா பேசுறான். ஃபி பில்இ சினீன், நிச்சயமாக ரோம் வெற்றி கொள்ளும் பாரசீகத்தை அல்லாஹ் பேசுறான். ரூம் மிகைக்கும், ரோமாபுரி நிச்சயமாக வெற்றி கொள்ளும், பாரசீகத்தை வெற்றி கொள்ளும். அதே சமீப நாட்களில், கொஞ்சம் நாட்களில் என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். அதே மாதிரி வெற்றி கொள்ளப்பட்டது. சந்தோஷப்பட்டார்கள் மீண்டும் முஸ்லிம்கள். இதுதான் இங்க விஷயம். இதே கான்செப்ட் தான் இங்க நடக்குது. இங்க என்ன நடக்குது? இதே கான்செப்ட் தான் நடக்குது. இப்ப கிறிஸ்தவர்கள் தோத்து போனாங்கன்றதுனால, இவங்க வருத்தப்பட்டதுனால, ஐயோ கிறிஸ்தவர்களுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களே, நீங்களும் கிறிஸ்டின் ஆயிட்டீங்களா சொல்லி அல்லாஹ் ஃபத்வா இறக்குனானா? இல்ல சந்தோஷப்பட்டாங்களே ஜெயிச்சதுக்கு அப்புறம், ஐயோ கிறிஸ்தவர்கள் ஜெயிச்சதுக்காக நீங்க சந்தோஷப்படுறீங்க, நீங்களும் கிறிஸ்தவர்கள் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் ஃபத்வா கொடுத்தாங்களா? முதல்ல உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னன்றது புரியுதாப்பா? இங்க சப்ஜெக்ட் என்ன? ஈரானியர்களை மக்கள் கொண்டாடக்கூடிய சப்ஜெக்ட் என்பது முஸ்லிம்களுடைய விரோதி, எதிரி, பயங்கரவாதி அவன் அடி வாங்கும் போது இனம் புரியாத ஒரு சந்தோஷம். நீங்கள் எல்லாம், அரபு நாடுகள் எல்லாம் அவனுடைய காலை கழுவி கொண்டு இருக்கும் போது, அவனுடைய ஷூவை நக்கி கொண்டு இருக்கும் போது, அவன் போடக்கூடிய சல்லிகளுக்காக தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவன் வீசக்கூடிய எலும்பு துண்டுகளை நீங்கள் பிடித்துக் கொண்டு இருக்கும் போது, தன்னுடைய கொள்கையில் கடைசி வரைக்கும் யூதர்களிடத்திலும் கிறிஸ்தவர்களிடத்திலும் ஒரு நாளும் தனக்கு சமரசம் இல்லை, என்னுடைய கொள்கை உறுதியானது என்று கடைசி வரை நின்றவர் சரியானவர் தானே, அஞ்சா நஞ்சன் தானே, அவர் சிங்கம் தானே. நீங்கள் அவரிடத்தில் பிச்சை எடுக்க வேண்டும். இந்த வீரியத்தை நீங்கள் இது போன்று நின்று இருந்தால் இந்த பிரச்சனைக்கே பிரச்சனை இல்லையே, இந்த சப்ஜெக்டே இல்லையே. பலஸ்தீனியர்கள் அடி வாங்கி இருக்க மாட்டாங்களே, ஆப்கானிஸ்தான் மக்கள் அடி வாங்கி இருக்க மாட்டாங்களே, ஈராக்கினுடைய எண்ணெய் வளம் அமெரிக்காவுக்கு போயிருக்காது, இன்று ஈரானின் மீது அவன் குண்டுமழை பொழிந்திருக்க மாட்டானே. நீங்கள் எல்லாம் அவனுக்கு பாத்திரம் தூக்குனதனால்தான், அவனுக்கு பூஜா தூக்குனதனால்தான் இன்று அவன் முஸ்லிம் நாடுகளை ஓரமாக வைத்துவிட்டு ஒவ்வொரு முஸ்லிம் நாடுகளையாக குறிவைத்துக் கொண்டு வருகின்றான். அவனுடைய பார்வையில் எல்லோரும் முஸ்லிம்கள், இவ்வளவுதான். இப்போ மனிதநேயத்தில் பேசுறோமா? சப்ஜெக்டை எதற்காக கொண்டாடுகிறோம், எதுக்காக ஈரானியர்களுக்காக கொண்டு தோதுறோம் என்ற எந்த ஒரு சப்ஜெக்டுமே புரிதலுமே இல்லாமல் ஷியாக்கள், முனாஃபிகீன்கள், காஃபிர்கள், எங்கெந்தரா வரீங்க நீங்கெல்லாம்? யாரா நீங்கெல்லாம்? உங்களுடைய கொள்கை என்னடா? நீங்க என்னதான் கொள்கையை சொல்ல வரீங்க? உங்களுடைய சப்ஜெக்ட் என்ன? நீங்க முதல்ல அல்லாஹ் கிட்ட மன்றாடுங்க. யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தை கொடு, நான் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய வழியை நேர்வழியாக்கு, எங்களுக்கு ஹிதாயத்து கொடுத்ததற்கு பின்னால் எங்களுடைய உள்ளத்தை வழி சருக செய்து விடாதே, நாங்கள் எங்களுடைய ஹிதாயத்திலே நேராக நிற்க வேண்டும் என்று துஆவை கேளுங்கள். ஒட்டுமொத்த நபர்களும் செய்ய வேண்டியது அதுதான் செய்ய வேண்டும்.
ஆனால் நீங்கள் யாருக்கும் ஃபத்வா கொடுக்க மாட்டீர்கள். ஈராக்குக்கு கொடுப்பீர்கள், ஈரானுக்கு கொடுப்பீர்கள், இந்த பக்கம் ஹூதிக்கு கொடுப்பீர்கள், இந்த பக்கம் ஹிஸ்புல்லாவுக்கு கொடுப்பீர்கள். வேற யாருக்கும் உங்களுடைய ஃபத்வாவே இல்லையா? உங்களுடைய கேட்டா அதெல்லாம் பேசக்கூடாதுன்னு. அந்த பக்கம் சவுதியின் பக்கம் போவே மாட்டீங்க, துபாய் பக்கம் போவே மாட்டீங்க. அவன் என்ன வேணா அநியாயம் பண்ணுவோம். மன்னர்களை எதிர்த்து பேசக்கூடாது. இஸ்லாம் தனியா போய் சொல்லி இருக்கு. இப்போ ஈரானை நீங்க ஏன் கூட்டத்தில் சொல்றீங்க? அவர்கள் சொல்ல சவுதியை பற்றி விமர்சனம் வைத்தால் பொதுமக்கள்ல சொல்லக்கூடாதான், தனியா போய் சொல்லணுமா? சவுதி மன்னரை போய் சந்திக்க முடியுமாங்க நம்ம? ஈரானியர்கள் நீங்க ஏன் பொதுவா சொல்றீங்க? அப்போ என்ன பேசுறாங்கன்றத பாருங்க. சப்ஜெக்ட் என்ன? ஒரு நாட்டினுடைய சர்வதேச அரசியலை எப்படி பேச முடியும்? பின்பு எதை பேச முடியும்? இப்போ என்ன சப்ஜெக்ட் என்பதை விளங்கிக் கொள்ளாமல் இந்த இடத்தில் நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா எதை பேசினானோ அதில் ஆயத்துல்லா அலி ஹுமைனி ரஹிமஹுல்லா, அல்லாஹ் அவருடைய மன்னரையை ஒளிமயமாக்கட்டும், அல்லாஹ் அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொர்க்கத்தை கொடுக்கட்டும், அவருடைய குடும்பத்தை அல்லாஹு தஆலா புரிந்து கொள்ளட்டும். அவர் குர்ஆனுடைய வசனத்தை மிக தெளிவாக நடைமுறைப்படுத்தி இருக்கின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, ஈமான் கொண்டவர்களே, யூதர்களையும் நஸ்ரானிகளையும் நீங்கள் உங்களுடைய உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹு தாலா பேசுகின்றான். இதில் நீங்கள் தவறிவிட்டீர்கள். அவர் கரெக்டா நின்றிருக்கிறார். நீங்கள் அவர்களோடு இருக்கிறீர்கள், அவர்களை உற்ற நண்பர்களாக்கி கொண்டீர்கள், அவர்களோடு நீங்கள் பேசுகிறீர்கள், அவர்களுடைய ஆட்டம் பாட்டத்திலே நீங்கள் பங்கு கொள்கிறீர்கள், இசை நிகழ்ச்சிகளை கொண்டு வந்து விட்டீர்கள், மதுபான பார்களை திறந்து வைத்திருக்கிறீர்கள், விபச்சார விடுதிகளை கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு சென்று திரும்பும் போது எந்த இடத்தை இது ஆது சமூது கூட்டத்தார்களுக்கு அதாபு இறங்கிய இடம் என்று எச்சரிக்கை செய்தவர்களாக தங்களுடைய அமாமாவை முகத்தை மூடிக்கொண்டு வேகமாக கடந்தார்களோ அதை இன்று டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்கி வைத்து காசை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை மாதிரி ஈரான் பார வச்சு சம்பாதிக்கல, உங்களை மாதிரி துபாய் மாதிரி ஈரான் விபச்சார விடுதியை திறந்து வச்சு சம்பாதிக்கல, ஹலாலா சம்பாதிச்சிருக்கிறாங்க, ஹலாலான முறையில் வாழ்ந்திருக்கிறார்கள், ஹிஜாபை பேணி கொண்டிருக்கிறார்கள், ஹிஜாபு பேணாதவர்களின் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். உங்களை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவுக்கறதுக்கு அனுமதி கொடுக்கல, போட சொல்லி அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. யார் சிறந்தவர்கள் என்று எடுத்து பாருங்கள். வரலாறு சாட்சி கூறும். பொதுமக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. நீங்கள் உங்களுடைய கூட்டத்தார்களோடு இருந்து கொள்ளுங்கள். முடிந்தால் தெளிவான பொது சிந்தனைக்கு தயவு செய்து வாருங்கள். ஒருவர் மௌத்தாகி இருக்கும் போது, ஒரு குடும்பம் ஷஹீதாகி இருக்கக்கூடிய நேரத்தில் இங்க சப்ஜெக்ட் என்ன என்பது தெரியாமல் நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லை என்றால் மௌனமாக இருங்கள். இதுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டவர் செய்ய வேண்டிய விஷயம் என்று சொன்னது. தயவு செய்து கொள்கையை கொண்டு வந்து இங்கு திணிக்காதீர்கள். இங்கு எல்லோருக்கும் கொள்கையை பற்றி தெரியும், எல்லோருக்கும் கொள்கைக்குள் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் பற்றி தெரியும், எல்லோருக்கும் இது தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, யூதர்கள் யார் என்று குர்ஆனுடைய பக்கம் பக்கமாக அல்லாஹ் தஆலா பேசுகின்றான், பக்கம் பக்கமாக பேசுகின்றான். யூதர்களோடு அவர் சரியாக இருந்திருக்கிறார். நஸ்ரானிகள் யார் என்பதை அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக பேசியிருக்கின்றான். எனவே அவர்கள் சரியாகத்தான் இருந்திருக்கிறார்கள். கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் என்று நீங்கள் ஒவ்வொரு ரக்காத்திலும் கூறிவிட்டு மீண்டும் மீண்டும் அவர்களோடு நீங்கள் செய்யக்கூடிய, நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தம் உங்களுக்கு எங்கே? கூச்சம் இல்லாமல் வெட்கம் இல்லாமல் அமெரிக்காவோடு நிற்போம் என்று சொல்றீங்களே, வெட்கம் வேணாம். நபி அவர்கள் பிறந்த ஊரை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நபி அவர்கள் இறந்த பகுதியை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், நபி அவர்கள் இஸ்லாத்தை பரப்பிய பூமியை கொண்டு வைத்திருக்கிறீர்கள், நபி அவர்கள் ஹிலாஃபத்தை ஆட்சி செய்த பூமியை வைத்திருக்கிறீர்கள், நலவை நபி அவர்கள் விதைத்த பூமியில் இருந்து கொண்டு சவுதி அமெரிக்காவோடு நிற்கும் என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் தூக்கு மாட்டி தொங்கலாம். இல்லை என்றால் கொள்கையை கொண்டு பேசுவதற்கு பதிலாக உங்களுடைய கொடியை இறக்கிவிட்டு தயவு செய்து சவுதியிலும் அல்லது இந்த கொள்கை 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 என்று வந்து பேசக்கூடியவர்கள் தயவு செய்து சரியான நல்ல யோசனை சொல்கின்றேன், அமெரிக்காவினுடைய கொடியை வீட்டுக்கு முன்பக்கமாகவும் இஸ்ரேலுடைய கொடியை வீட்டுக்கு பின்பக்கமாகவும் நட்டி வைத்து விடுங்கள். அமெரிக்கா வாழ்க, இஸ்ரேல் வாழ்க என்று ஒவ்வொரு தொழுகையிலும் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும். இதுதான் சரியே தவிர தயவு செய்து கொள்கை கொள்கை என்று கொண்டு வந்து பேசாதீர்கள். அல்லாஹு தாலா எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கின்றான், எல்லோருடைய ஈமானையும் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கின்றான், எல்லோருடைய தக்வாவையும் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டிருக்கின்றான். ஷியாக்கள் யார்,
ஷியாக்கள் யார், முனாஃபிகீன்கள், முஷ்ரிக்கீன்கள் என்று பேசக்கூடிய இப்படிப்பட்ட நபர்களுக்கு, குழப்பிவிடக்கூடிய நபர்களுக்காக நான் குர்ஆனில் இருந்து ஒரு வசனத்தை கேள்வியாக எடுத்து வைக்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இதை நீங்கள் ரிசர்ச் செய்யுங்கள். நீங்கள் யூடியூபுக்கு போங்க, நீங்க கூகுளுக்கு போங்க, எல்லா இடத்திற்கும் நீங்கள் செல்லுங்கள். இன்னல்லதீன ஆமனு வல்லதீன ஹாது வன் நஸாரா வஸ்ஸாபிஈன் என்று அல்லாஹ் தஆலா பேசுறான். யூதர்கள், கிறிஸ்துவர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும், முஸ்லிம்கள் என்பது தெரியும். அல்லாஹ் தஆலா வஸ்ஸாபிஈன் என்று பேசுறான். சாபிஈன்னா யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு எடுத்துப்பாங்க இன்ஷா அல்லாஹ். சாபிஈன் யார், சாபிஈன்கள் யார் என்பதை உங்களுடைய அறிஞர்களிடத்தில் சென்று தேடுங்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி என்ன பேசியிருக்கிறான் என்று எடுங்கள், ஹதீஸில் என்ன இருக்கின்றது என்று எடுங்கள், எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வாருங்கள். அல்லாஹ் தஆலா மிக அறிந்தவனாக இருக்கின்றான். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, கருத்து வேறுபாடு அணுகக்கூடிய நல்ல முஃமின்களாக இருப்பதுதான் ஈமானுக்கும் தக்வாவுக்கும் அழகே தவிர, தயவு செய்து இந்த ஃபத்வா என்ற உலகத்தில் இருந்து தக்வா என்ற உலகத்திற்கு மாறுங்கள், மாறுவதற்காக முயற்சி செய்யுங்கள். முதலில் நாம் யார், நம்முடைய நிலைப்பாடு என்ன, நாம் அல்லாஹ்விடத்தில் யாராக இருக்கிறோம் என்பதை நினைத்து பாருங்கள். அல்லாஹு தஆலா அத்தனை நபர்களுக்கும் பூரணத்துவமான ஹிதாயத்தை வழங்குவானாக. நம்முடைய குற்றம் குறைகளை அல்லாஹு தஆலா மன்னிப்பானாக. சய்யிதுல் இஸ்திக்ஃபாரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை வவஅதிக மஸ்ததஅது, என்னால் இயன்றவரை உன்னிடத்தில் நான் செய்திருக்கக்கூடிய உடன்படிக்கையை நிறைவேற்றுகின்றேன் என்ற இந்த வார்த்தையினுடைய ஆழம் யாராலும் 100% இஸ்லாத்தை தெளிவாக முழுமையாக கடைபிடிக்க முடியாது. அதில் குறைகள் இருக்கும், அது அல்லாஹுக்கு தெரியும். அல்லாஹ் ஒருவன் தான் நிறைவானவன், அல்லாஹ் ஒருவன் தான் 100% மேல் நிறைவானவன், அவன் மட்டும்தான் நீதமானவன். நாம் அவன் போடக்கூடிய அருளில், அவன் கொடுக்கக்கூடிய கருணையில் பிச்சை எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஒருவன் பணக்காரன், நாம் அவனிடத்தில் யாசகம் கேட்கக்கூடிய யாசகர்கள், மிஸ்கீன்கள், ஃபுகராக்கள் நாம். எனவே ஹிதாயத்தை அவன் காட்டுவதின் மூலமாகத்தான் நாம் வாழ முடியுமே தவிர, நம்முடைய நேரான பாதைக்கு அவனிடத்தில் தினம் தினம் நாம் அல்லாஹ்விடத்தில் அஞ்சுதலாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அடுத்தவர்களின் மீது ஃபத்வாவை கொடுப்பதென்பது இது மிகப்பெரிய விஷயம், சர்வசாதாரணமாக பேசப்பட வேண்டிய விஷயம் அல்ல. எனவே ஃபத்வா என்பது மிக எச்சரிக்கை, டேஞ்சரான விஷயம். அது தயவு செய்து அதில் செல்லாதீர்கள். அல்லாஹு தஆலா நம் அத்தனை நபர்களையும் பொருந்திக் கொள்ளட்டும். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த